எடப்பாடியார்தான் அடுத்த முதல்வர். அடித்துச் சொல்லும் ராஜேந்திர பாலாஜி. நாளை நடக்கப் போவது என்ன? இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நாளை இரட்டை இலை ஜொலிக்கும் என அதிரடி பேட்டி கொடுத்துள்ளார். கருத்து கணிப்புகள் பற்றி கேட்டதற்கு அதெல்லாம் எதிர்க்கட்சியின் பினாமிகள் நடத்தும் நாடகம் என பொரிந்து தள்ளிவிட்டார். உண்மையான கருத்து கணிப்பு அதிமுக பக்கம்தான் இருக்கிறது என்கிறார் பாலாஜி. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா? வாய்ப்பே இல்லை. தொங்கு சட்டசபைக்கே இடமில்லை என தெளிவுபடுத்திய அவர், எடப்பாடியார் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார் என மார்த்தட்டி சொல்லியிருக்கிறார். ராஜேந்திர பாலாஜியின் இந்த அசாத்திய நம்பிக்கை நிஜமாகுமா? எடப்பாடியார் மீண்டும் முதல்வராவாரா? உங்கள் கணிப்பை கமெண்ட் பண்ணுங்க. அரசியல் அதிரடிகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன பிரதிபலிப்புகள் நாளை தெரியும். அதிமுகவுக்கு சாதகமாகவும் எங்களுக்கு மாற்றாக இருக்கின்ற அணிகளுக்கு பாதகமாகவும் முடிவு அமையும். ஒரு சில கருத்து கணிப்புகள் திமுக மெஜாரிட்டியும் அதிமுக மெஜாரிட்டியும் ஒரு சில கருத்து கணிப்புகள் கொஞ்சம் சட்டசபை அமையும் சொல்றாங்க. இந்த கருத்தை பாத்தீங்க. சில டிவிக்குடைய கருத்து கணிப்புகள் அது எங்களை எதிர்த்திருக்கின்ற கட்சியினுடைய பினாமி டிவிக்கள். அது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப எல்லாம் விளங்கி இருக்கும். அதிமுக வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய சேனல்கள், கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் காலங்காலமாக இருந்து தொடர்ந்து பல தேர்தல்களில் கருத்து கணிப்புகளை வெளியிட்ட நிறுவனங்கள். திமுக வெற்றி பெறும், தாவேக வெற்றி பெறும் சொல்லக்கூடியவர்களெல்லாம் புதிதாக வந்து முளைத்திருக்கின்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள். ஆகவே வெற்றி யாருக்கு என்பதை மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். ரெட்டலை ஜொலிக்க போகிறது. நாளைக்கு ரெட்டலை ஜொலிக்க போகிறது. கொஞ்சம் சட்டசபை அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். அதிமுகவுக்கு பெரும்பான்மையான இடங்களை கொடுப்பார்கள், பெரும்பான்மையான வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். எடப்பாடியார் தமிழ்நாடு முதலமைச்சராக பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார்.